Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு effect of heat energy. ஓகேவா? So heat energy நம்ம substancesக்கு கொடுக்கும்போது அங்க என்னென்ன எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கறத தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சரியா? ஓகே. First point என்ன அப்படினா temperature of that substance increases. So நம்ம ஏதோ சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து இதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனுடைய டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ கொஞ்சமாக வைப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கு, ஏன்னா நம்ம கம்மியான ஒரு ஹீட் எனர்ஜியை தான் அந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனுடைய டெம்பரேச்சர் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். சரியா? செகண்ட் பாயிண்ட், while we are giving the heat energy, the substance changes its state. ஓகே, ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டை வந்து மாற்றுவாங்க. ஸோ சாலிடா இருக்கிறது என்னதான் மாறும் அப்படின்னா லிக்விடா மாறுது. லிக்விடா இருந்துச்சுன்னா நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அது என்னதான் மாறுது, நம்மளுக்கு gaseous ஸ்டேட்டுக்கு மாறுது. ஓகே, ஸோ சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுது, ஆர் லிக்விட்ல இருந்து கேஸா மாறுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. நீ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஐஸ் கியூப் என்ன ஆகுது, நம்மளுக்கு மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஓகேவா? ஸோ இதே நம்ம வந்துட்டு ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஹீட் பண்றோம்னா அது என்ன ஆகும், நம்மளுக்கு எவாபரேட் ஆயிடும். ஓகே, ஸோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்க்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ while giving the heat energy, the substance will change its state. அவங்க என்ன ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட் என்ன பண்றாங்க, மாத்திக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே கூல் பண்ணும்போது என்ன ஆயிரும், லிக்விட் வந்து திரும்ப நம்மளுக்கு சாலிடா மாறிடும், கேஸ் வந்து நம்ம கூல் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு லிக்விடா மாறிடும். ஓகேவா? ரைட். And third point is, when heat energy is given, it will expand. The substance என்ன ஆகும் அப்படின்னா expand ஆகும். ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, கொஞ்சம் விரியுது. ஓகே, ஸோ இந்த டாபிக் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன். என்னன்னு சொல்றோம், தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா தெர்மல்னா என்னது, ஹீட். ஸோ ஹீட் ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அது நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் வாட், while we are giving the heat energy to the substance, it is expanding. ஸோ it is expanding. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னா என்ன சொல்லலாம் நம்ம, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய ஏரியாவாக இருக்கலாம், அல்லது அதனுடைய ஷேப்பாக இருக்கலாம், அல்லது அதனுடைய வால்யூமாக இருக்கலாம், நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம காமனாக எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். புரியுதா? ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது எய்தர் அதனுடைய வால்யூம் ஆர் அதனுடைய ஷேப் அல்லது அதனுடைய ஏரியா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம புக்ல கொடுத்துருக்க மீனிங், புக்ல என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ்ல என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் அந்த சப்ஸ்டன்ஸ்ல ரைஸ் ஆகுது. ஸோ அதனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அதனுடைய டைமென்ஷன்ஸ்ல சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, டைமென்ஷன்ஸ் நத்திங் பட் லென்த், பிரெத், இதெல்லாம் தான் நம்ம டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். புரியுதா? So இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புக் வேர்ட். So when we are giving the heat energy to the substance, so there is some rise in temperature. Temperature rise ஆகுது. So you can see some changes in the dimension. ஓகேவா? So அது அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா thermal expansion. புரியுதா? அப்ப thermal expansionனா என்னன்னு நல்லா புரியுதா? ஓகே. So இந்த thermal expansion எதுலெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it is taken place in all states. ஓகே, ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட், ஸோ லிக்விட், தென் கேஸ். ஸோ இந்த 3 ஸ்டேட்லயுமே நம்மளுக்கு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து சாலிட் ஸ்டேட்லயும் நடக்குது, லிக்விட் ஸ்டேட்லயும் நடக்குது, கேஸ் ஸ்டேட்லயும் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ல எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த சாலிட் ஸ்டேட் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாலிட் ஸ்டேட் இது வந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ இதில் மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டைட்லி பாண்டடாக இருக்கும். எல்லா மாலிகுல்ஸும் எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளோஸ்லி பாண்டடாக இருப்பாங்க. ஓகேவா? இதே லிக்விட் எடுத்தோம்னா அங்கே மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? இந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட்டாக இருக்க மாட்டாங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு லெஸ் பாண்டிங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க அளவுக்கு டைட் கிடையாது. சரியா? அண்ட் கேஸ் எடுத்தோம்னா இங்க உள்ள பாண்டிங்கை விட லெஸ்ஸா இருக்கும். ஸோ வெரி வீக் அட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ்குள்ள வந்து ரொம்ப லெஸ் அட்ராக்ஷன் தான். இவங்க வந்து அப்படி டைட்லி அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க அதை விட கம்மியா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு வெரி லெஸ் அட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆர் யூ கேன் சே லெஸ் பாண்டிங். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேட்மே நம்ம ஒரே அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜினுடைய அளவு ஒரே மாதிரி இருக்கு இந்த 3 ஸ்டேட்டுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் டைட்டா இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டைட்டா இருக்கிறோம் இப்போ இவங்கெல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. பட் என்ன நடக்கும்? இந்த டைட்டனிங்ல இருந்து அவங்க லூஸ் ஆகி வைப்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொடுக்குற ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த டைட்டனிங்ல இருந்து அவங்க கொஞ்சம் லூஸ் ஆகணும் அண்ட் அவங்க வைப்ரேட் ஆகுறாங்க. ஓகே? ஸோ இப்போ வைப்ரேட் ஆகும்போது இப்போ இவங்க வந்து நம்ம நிறைய ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம், இவங்க அதிகமாக வைப்ரேட் ஆகும்போது இந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு பத்தலை. ஓகே? ஸோ இவங்க என்ன பண்றாங்க? இப்படி வைப்ரேட் ஆகுறாங்க, இங்கே உள்ள மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகுது. அப்போ இந்த இடம் வந்து என்ன ஆகல, அதுக்கு பத்தலை. ஸோ என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க வைப்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஓகே? ஸோ அப்போ கொஞ்சம் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கிற ஸ்பேஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் பண்ணும்போது அவங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இடத்த எடுத்துக்கிறாங்க. புரியுதா? ஸோ அப்போ கொடுக்குற ஹீட் எனர்ஜி வந்து நம்மளுக்கு அந்த டைட்டனிங்ல இருந்து கொஞ்சம் லூஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே? ஆனா அதே ஹீட் எனர்ஜி இங்க கொடுக்குறப்ப சேம் ஒர்க் நம்மளுக்கு இங்க நடக்குமா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒர்க் நடக்குமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இவங்க வந்து அதை அந்த டைட்டனிங்ல இருந்து கொஞ்சம் லூசன் ஆகிறதுக்கு அந்த எனர்ஜி யூஸ் பண்ணாங்க. பட் இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் லூசன்ல தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுத்து அதை நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படி இங்க பண்ண மாதிரி இங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து நல்ல கேப் விட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிற எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? அது வைப்ரேஷனுக்கே அதிகமாக யூஸ் பண்ணுது. ஓகே? ஸோ இவங்களும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூசனிங் கொடுப்பாங்க, பட் இங்க நடந்த அளவுக்கு ஒர்க் இங்க நம்மளுக்கு நடக்காது. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆல்ரெடி அவங்க லூசனிங்ல இருக்கிறனால. ஸோ அப்போ இந்த மாலிகுல்ஸ் என்ன பண்றாங்க? இந்த எனர்ஜிக்கு அப்போ இன்னும் அதிகமா வைப்ரேட் ஆகுறாங்க. புரியுதா? அப்போ வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது? நல்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், இதை விட ஸ்பேஸ் வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இருக்கிற ஹீட் எனர்ஜி வந்து ஆல்ரெடி இந்த மாலிகுல்ஸ் வந்து லூசனா இருக்கிறனால நம்மளுக்கு அங்க ஒர்க் அதிகமா தேவைப்படுது. ஓகே? ஸோ ஜஸ்ட் மாலிகுல்ஸ் வந்து நல்லா வைப்ரேட் ஆகி இவங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்ப கேஸ்க்கு அப்ப எப்படி நடக்கும்? அதோட சிம்பிள். ஏன்னா இவங்க ஆல்ரெடி லெஸ் பாண்டிங் தான். இன்னைக்கு கிடைக்கிற எனர்ஜி வச்சு அவங்க நல்லா வைப்ரேட் ஆகுறதா அவங்க வேலை. ஓகே? ஸோ டைட்டனிங் அவங்க ரொம்ப டைட் க்ளோஸ்டா இருக்காங்க, இவங்க ஃபர்ஸ்ட் பிரியணும் அப்படிங்கிற வேலையே இந்த இடத்துல இல்லை. ஓகேவா? ஸோ கொடுக்குற எனர்ஜி ஃபுல்லா அவங்களுக்கு வைப்ரேஷனுக்கு தான். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றாங்க? சேம் எனர்ஜி வந்து இவங்க ஃபுல்லா வைப்ரேட் ஆகுறதுக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நல்லா வைப்ரேட் ஆகுறாங்க. ஸோ இவங்களோட ஸ்பேஸ் அதிகமா இவங்க ஆக்குபை பண்றாங்க. புரியுதாமா? ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்டா நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா ஓகே, பட் நம்ம சேம் ஹீட் எனர்ஜி கொடுக்கறப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க? இந்த இதுல இருந்து பாண்டிங்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் அவங்களால ஆக்குபை பண்ண முடியுது. ஏன்னா இருக்கிற எனர்ஜி எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க பீரியடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் லைட் பாண்டிங்கா இருக்கிறதுனால நல்லா வைப்ரேட் ஆகி கொஞ்சம் இவங்களோட அதிகமான ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து அவங்களோட அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுல என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எக்ஸ்பான்ஷன், நீ ஒரே அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது ஸோ gas has the more expansion than the solid and the liquid. சரியா? ஸோ ஒரே ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது எது அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது? கேஸ். ஸோ லெஸ்ஸா எக்ஸ்பேண்ட் ஆகுறது யாரு? சாலிட். ஓகே? ஸோ சாலிட் வந்து ரொம்ப கம்மியா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ லிக்விட் இஸ் எக்ஸ்பேண்டிங் மோர் தேன் சாலிட் அண்ட் கேஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் மோர் தேன் லிக்விட். ஓகே? ஃபார் த கிவன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகேவா?
சரி, ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? ஸோ மெட்டல் பாப் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கலாம். இப்போ ஒரு மெட்டல் பாப் ஒன்று எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. ஓகே, ஒரு குட்டி மெட்டல் பால் மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஹூக்ல மாட்டி அது வந்து ஒரு செயின்ல வந்து நம்ம மாட்டி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரிங்ல வந்து இதை பிளேஸ் பண்றோம். ஓகே, இது கரெக்டா உள்ள போற மாதிரியான ஒரு ரிங் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ரிங்குள்ள என்ன பண்றோம், நம்ம அப்படியே பிளேஸ் பண்றோம். அப்போ அது அழகா நம்மளுக்கு இதுக்குள்ள போயிருது. ஓகேவா? பட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மெட்டல் பாபை வந்து ஹீட் பண்ண போறோம். ஸோ ஹீட் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ மேபி உனக்கு பார்க்கறதுக்கு தெரியாம இருக்கலாம். பட் அதை நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குங்கிறத நீ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்றோம், இங்க ஒரு செயின் மாட்டிருக்கோம் இல்லையா? இந்த செயின்ல நம்ம பிடிச்சிட்டு என்ன பண்றோம்னா இந்த மெட்டல் பாபை வந்து அகெயின் இந்த ரிங்குள்ள வந்து பிளேஸ் பண்றோம். பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இந்த பாப் வந்து இந்த ரிங்குள்ள போகாது. பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பேண்டட். ஆனா இதுக்கு முன்னாடி செய்யும்போது உனக்கு அழகா அந்த பாப் வந்து அந்த ரிங்குள்ள போயிடும். புரியுதா? பட் அகைன் இப்போ நீ போகணும்னா என்ன பண்ணணும், இதை ஜஸ்ட் நம்ம கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெட்டல் பாப் வந்து அகைன் தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்க்கு ரீகெயின் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த ரிங்குள்ள அழகா போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் லிக்விட்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபீவர் அப்போ வந்து தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் என்ன இருக்கும், அந்த பல்புக்குள்ள என்ன இருக்கும், நம்மளுக்கு மெர்க்குரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ அதை வந்து நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருக்கோ அதுக்கு அப்போ அந்த தெர்மாமீட்டர் ஹீட் யார் கொடுக்குறா, நம்ம பாடி கொடுக்குறோம். ஓகே, ஸோ எவ்வளோ ஹீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெர்க்குரி என்ன பண்ணும், நம்மளுக்கு அப்படியே மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். பார்த்துருக்கோமா? ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ எவ்வளோ நம்ம உடம்புல ஹீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பல்ப்ல இருந்து உனக்கு பல்ப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ தெர்மாமீட்டர் இருக்குன்னா இந்த கீழே அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து பல்ப். ஸோ இதுல தான் வந்து உனக்கு அந்த மெர்க்குரிஸ் இருக்கும். ஹீட்டை கெயின் பண்ணோன்னு இந்த மெர்க்குரி அப்படியே என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மெர்க்குரி அப்படியே பிளேஸ் விட்டு அப்படியே ஃபுல்லா நம்மளுக்கு வருமா, இல்லை இங்கேருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வருமாங்கிறத நோட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த மெர்க்குரி மூவ் பண்ணாது. ஓகே, ஸோ அங்கிருந்தே நம்மளுக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஹீட் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன ஆகுது, மெர்க்குரி நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதுதான் லிக்விட்க்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி கேஸ் என்ன ஆகும், ஹீட் எனர்ஜிக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.